சென்னை மெரினாவில் மீண்டும் மாணவர்கள் போராட்டத்தில் குதித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் கடலில் இறங்கிய மாணவர்களை காவல்துறையினர் மீட்டு கைது செய்தனர். முன்பு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக களமிறங்கிய மாணவர்கள் இந்த முறை விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராகவும் போராட்ட களத்தில் குதித்தனர். விவசாயிகளுக்கு ஆதரவாக பதாகைகளை ஏந்தி வந்த சுமார் 20 மாணவர்கள் மெரினா கடற்கரையில் திரண்டனர். காலையில் இருந்து கண்காணிப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்ததால் மாணவர்கள் போராட்டத்தை நீடிக்க விடாமல் தடுத்து நிறுத்த முயற்சித்தனர். இதனால் மாணவர்கள் கடலுக்குள் இறங்கி போராட்டத்தை தொடர்ந்தனர். ஆபத்தான இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் காவல்துறையினர் தீவிரம் காட்டினர். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த போராட்டத்தை அடுத்து அனைத்து மாணவர்களையும் காவல்துறையினர் பத்திரமாக மீட்டு பின்னர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மாணவர்கள் அனைவரும் மெரினா காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். விவசாயிக்காக நீங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க. உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்ன இருக்குது? காவல்துறை தடையை மீறி இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு கருத்து? ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது விவசாயத்தை பொறுத்து அமைகிறது. அந்த விவசாயத்தை அளிக்கும் செயலில மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை கண்டிக்கும் விதமாக இன்று நாங்கள் தமிழர்களுக்காக தான் நாங்கள் போறோம். விவசாயிகளுக்காக தான் ரொம்ப கடுமையா போராடிக்கிட்டு இருக்கோம். நான் காவல்துறை புரிஞ்சுக்க மாட்டாங்க. எங்களை போராட முழுமையா போராட்டத்தில் ஈடுபட விட மாட்டாங்க. காலைல 8 மணில இருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம். 8 மணில எல்லாம் க்ரௌட் வந்து 600 மேலே இருந்துச்சு. ஆனா போலீஸ்கார வந்து உள்ள யாரையுமே உள்ள அலோவ் பண்ணல. அதனால இங்க இப்போ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. மினிமம் பார்த்தா 50 மெம்பர்ஸ் கிட்ட தான் இருக்கும். எங்க போராட்டம் வந்து இப்ப தொடக்கம் தான். இதை பார்த்துட்டு மீடியால பார்த்துட்டு எங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் இதோட மட்டும் முடியாது. இன்னும் பெரிய லெவல்ல போயிட்டு கண்டிப்பா விவசாயிகளுக்கு நாங்கள் நியாயத்தை கொடுப்போம். தடையை மீறி போராட்டம் பண்றது சட்டப்படி தவறு தான். கடலில் இறங்கி போராட்டம் பண்ணுவது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இந்த அளவுக்கு போராட்டம் நடத்துவதற்கு ஏன்? எங்களுக்கு சோறு போடுறதே விவசாயிகள் தான். அந்த விவசாயிகள் வந்து அவங்களே சாப்பிடாம இருக்க போகும்போது எங்க உசுறு என்ன அதை விட பெருசா? எங்க போராட்டம் கடைசியும் தொடரும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தடை செய்யற வரைக்கும் இதுக்கு வந்து காவல்துறை வந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் நாங்கள் நம்புறோம். இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 15 நாட்களுக்கு மேலாக நம்மளோட விவசாயிகள் வந்து டெல்லியில் வந்து கடும் குளிரையும் பனிலையும் சாப்பிடாம செய்யாமல் படுத்துட்டு அவங்க வந்து அங்கே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேருந்து போகக்கூடிய அரசியல்வாதிகளோ மற்ற வந்து பீப்புள்ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்களே தவிர்த்து அதுக்கு அடுத்து என்ன திட்டம் பண்ணணுன்றதுக்கு வந்து யாருக்குமே சொல்லலை. ஸோ நம்ம வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து திரும்ப கூடின மாதிரி மீண்டும் ஒரு பெரிய போராட்டம், பெரிய ஒரு மக்கள் கூட்டங்க கூடினாதான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். விவசாயிகள் காப்பாற்றப்படுவாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் வந்து காப்பாற்றப்படும். எங்களுக்கு விவசாயிகளும் முக்கியம், மீனவர்களும் முக்கியம். மீனவர்களும் தாக்கப்படக்கூடாது, விவசாயிகளும் அழியக்கூடாது, விவசாயம் அழியக்கூடாது. எங்களுக்கு 2 உயிர்மே வேணும். மீனவ உயிர் வேணும், விவசாய உயிர் வேணும். இந்த 2 இல்லாமல் இங்கே யாருமே இல்லை. உங்க வேணும்.